வாழ்த்துக்கள் ப்ரொடக்ஷன் நம்பர் 1. இது ஃபஸ்ட்டு பாலாச்சாருக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன். பட் சினிமாவுக்கு புதுசு கிடையாது, ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்காங்க, நிறைய படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய அடுத்த படத்துக்கும் பாட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக பெரிய லெவலில் வரும். ஏன்னா இந்த டேரக்டரும் நான் கிட்டத்தட்ட ஷார்ட் ஃபிலிம் பண்ண டைமில் வந்து நான் பார்த்துருக்கேன். ரொம்ப வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் கோன் பி a குட் பிரேக். வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அண்ட் எனக்கு என்னென்னா, இப்போ நிறைய பெரிய ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது சின்ன படங்கள் பண்ணுறதுக்கு சில நேரத்தில் ஒரு உறுத்தல் இருக்கும். பட் இருந்தாலுமே நான் வளரும்போது எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்த பார்த்திபன் சார் மாதிரி நானும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ப்ராமிஸ் வந்து நான் இருக்கேன். ஸோ அது ஒரு ரீசன் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா எனக்காக அவங்க எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி டேட்லேருந்து எல்லாமே பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ டெஃபினெட்லி அவ்வளோ பேஷனேட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டெஃபினெட்லி திஸ் இஸ் கோன் பி அ கிரேட் ஒர்க். ஏன்னா அவங்க ரெஃபரன்ஸ் காட்டினதுலேருந்து இந்த ப்ராஜெக்ட் எப்படி வரும்ன்றதுலேருந்து எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ லொக்கேஷன்லேருந்து எல்லாமே புதுசாக இருக்க போகுது இந்த படத்துக்கு. அண்ட் சப்போர்ட்டிங் காஸ்ட் வந்து ஜேபி சார், வினோதினி மேம் எல்லாமே இருக்காங்க, நிறைய என்னோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே. அண்ட் டெஃபினெட்லி திஸ் வில் பி சம்திங் நியூ. ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க மலையாளம் மாதிரி ஏன் எங்கள் படம் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்லாம். கிட்டத்தட்ட அந்த ஜானரில் தான் இந்த படம் எழுதியிருக்காங்க. அண்ட் மேக்கிங்கும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படங்கள் வந்து ஒரு பெரிய திருப்பத்தை தரோன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய படங்கள் எக்ஸாம்பிளாக கொண்டு வரதுக்காக இந்த படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.